ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனுக்கான டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ தான் நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ண போகிறீங்க அண்ட் வீடியோ எடிட்டிங் பற்றி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே நமக்கு கிரியேட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கிரியேட் நியூ கொடுத்துக்கோங்க அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. 16:9, 9:16, 1:1 அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோ நமக்கு இருக்குது. நம்ம 16:9 கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இருக்க எல்லா டூல்ஸையும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கே இருக்கிறது தான் மீடியா. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மீடியா லேயர் இருந்தால் தான் நம்மளால் எந்தவித எடிட்டையும் பண்ண முடியும். மீடியா லேயர் நமக்கு இமேஜாகவும் வச்சுக்கலாம் அண்டு வீடியோஸாகவும் வச்சுக்கலாம். இப்போ நான் வீடியோஸாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மீடியா லேயர் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம லேயர் ஆட் பண்ணலாம். இங்கே ஒரு மீடியா லேயர் இருக்குது. இதுலேயும் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அண்டு நெக்ஸ்ட் நமக்கு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நமக்கு பிளர் அண்ட் கிளிச் எஃபெக்ட் அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அண்டு ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம எந்த மாதிரி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த மீடியா டூலையும் அண்ட் லேயர் டூலையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இருக்க டூல்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நமக்கு வெளியே போகிறதுக்கான ஆப்ஷன், அந்த ஏரோ மார்க். அண்டு இது வந்து ரீடோ பட்டன், இது வந்து அண்டோ பட்டன். இது வந்து நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது, கேப்சர் அண்ட் சேவ்னா நமக்கு எந்த போர்ஷனை இப்போ இந்த போர்ஷனை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்டு அதே நான் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா கேப்சர் அண்டு ஆட் அஸ் கிளிப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் கேப்சர் அண்ட் ஆட் அஸ் லேயர் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி நமக்கு ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிவிடும். அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே ஒரு லேயராக நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு 4 டூல் பொறுத்த வரைக்கும். அண்ட் செட்டிங்ஸ் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஃபேட் இன் ஃபேட் அவுட்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோஸ்க்கும் அந்த மாதிரி ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணிக்கலாம். எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ டியூரேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 7 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் அந்த மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேன் அண்ட் ஜூமையும் நம்மளால் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீனில் ஃபிட்டாக இருக்கணுமா, இல்லை ஸ்க்ரீனை ஃபில் பண்ணணுமா, இல்லை ஃபேஸ் ரெக்கக்னேஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்டு இங்கே இருக்கிற ஆப்ஷன் நமக்கு லேயர்ஸ் வச்சு நம்ம நிறைய எடிட் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே இருக்க ஆப்ஷன் அண்ட் இந்த டூல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கும் பிகினிங் பாயிண்ட்டுக்கும் அண்டு எண்டுக்கும் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. சப்போஸ் இங்கே ஒரு கட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இங்கே ஒரு கிளிக் பண்ணுறது மூலமாக நெக்ஸ்ட் கட்டுக்கு போயிடும். இதுதான் இந்த டூலோட யூஸ். ஓகே, இந்த ரோவில் இருக்க டூல்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அண்டு இப்போ ரைட் சைடில் இருக்க டூல்ஸை பார்த்துடலாம். இது வந்து நமக்கு அசஸ் ஸ்டோர், நமக்கு ஃபாண்ட்டு, எஃபெக்ட்ஸு, டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு லேயர் பற்றி பார்த்துட்டோம், மீடியா பற்றி பார்த்துட்டோம். அண்டு சென்டரில் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது மூலமாக நம்மளால் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அண்டு ஆடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோல்டர்ஸில் இருக்க ஆடியோவை நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ், இந்த டூல் பற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்படி ப்ளே பண்ணும்போது நமக்கு ஆடியோ ப்ளே ஆகும். அண்டு இந்த மீடியா லேயரை ஒரு கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் உருவாகும். இங்கே ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் அப்படியே இந்த மீடியா லேயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு மீடியா லேயர் ஆட் பண்ணுறது தான் இது. ஸோ உங்களுக்கு இப்போ அண்டோ பட்டன் கொடுத்துக்கிறேன். நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அண்டோ கொடுத்தா நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த செட்டிங்ஸ் வந்துடும். ஓகே, இந்த ஆப்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு சிசர் மாதிரி இருக்குது இல்லையா, இதை வச்சு நம்மளால் கட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்க போர்ஷன் எனக்கு தேவையில்லை, இந்த ரோஸ்லேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படின்னு இருக்குல்ல, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர் லைன்லேருந்து லெஃப்ட் இருக்கிறது எல்லாமே நமக்கு கட் ஆகிடும். ஸோ எக்ஸாக்டாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரோஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த வைலட் கலர் ஃப்ளவர் எனக்கு தேவையில்லை அப்படின்றவங்க இப்போது கரெக்டாக அந்த வைலட் கலர் ஃப்ளவர் வர இடத்துல நீங்கள் டைம் லைனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள் மீடியா லேயரை. அண்ட் சிசர் ஆப்ஷன் அதுக்கும் போயிடுங்க. ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த போர்ஷன் ஃபுல்லாக நமக்கு தேவை. ஸோ நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இந்த வைலட் கலர் ஃப்ளவர் இது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம டைம் லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு மீடியா லேயரை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம லெஃப்ட் போர்ஷனை கட் பண்ணோம்னா அந்த வைலட் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நமக்கு ரைட்டில் இருக்கிறது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே ரைட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அண்டோ கொடுத்துக்கிறேன். சப்போஸ் ரீடோ கொடுக்கணும்னா
ரீடாகவும் கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம எடுத்த வீடியோ அது மட்டும் கட் ஆகி நமக்கு ஃப்ரீஸ் ஆகிடும், அப்படியே எந்த வித மூவ்மெண்ட்டும் இல்லாமல். அதுதான் அந்த ஆப்ஷன். ஓகே, இந்த கட் டூல் ஆப்ஷன் உங்களுக்கு சிசர் ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் எப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் தான் அது. நமக்கு ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எண்டிங்கில் நமக்கு இந்த மாதிரி முடியும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிச்சா உங்களுக்கே புரியும். இந்த மாதிரியான ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்ட் நம்மளால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சவுண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம மீடியா லேயரோட சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் நம்மளால். அண்ட் கிளிப் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் டெக்ஸ்ட்டையும் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகே, இந்த கிளிப் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பீட் ஆப்ஷன் நம்மளால் மீடியா லேயர் ஸ்பீட் அண்டு ஸ்லோவும் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் நார்மல் ஸ்பீடுக்கே வச்சிடுறேன். அண்ட் ரிவர்ஸும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் ரொட்டேட் ஆப்ஷன் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஃப்ளிப் அண்டு ரொட்டேட் பண்ணிக்க முடியும் நம்மளால். அண்ட் கலர் ஃபில்டர் நமக்கு இருக்குது. இந்த மாதிரியான கலர்ஸ் நம்மளால் ஃபில் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும் நம்மளால். இந்த ஆப்ஷனும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் லெவல், சேச்சுரேஷன் லெவல் எல்லாத்தையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஈக்குவலைசர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடியோவை ஈக்குவலைசர், பேஸ் ரெடியூசர், பேஸ் பூஸ்டர், ஹிப்ஹாப், ஜாஸ் அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸுக்கு நம்ம ஆடியோஸை இது பண்ணிக்க முடியும். அண்ட் ஆடியோ என்வலப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டார்டிங்கில் மியூசிக் கம்மியாக இருக்கணும் அண்ட் எண்டிங்கில் போக போக மியூசிக் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளால் பண்ணிக்க முடியும். ஆடியோ டிக்ரீஸ் அண்டு ஆடியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். அண்ட் ரீவர்பும் அந்த மாதிரி தான். நமக்கு எக்கோஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கோஸில் நமக்கு ஆடியோன்றது கிடைக்கும். அண்ட் வாய்ஸ் சேஞ்சர் பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளால் வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் விக்னெட் பொறுத்த வரைக்கும் இந்த நமக்கு பார்த்தா தெரியும், இந்த சைடு ஃபுல்லாக நமக்கு பிளாக் பேக்ரவுண்டாக ஆகிடுச்சு. அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ பொறுத்த வரைக்கும் அது கொடுத்தோம்னா நமக்கு மீடியா லேயரில் இருக்கிறது நமக்கு ஆடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கும். அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போ ஒரு ஃபுட்டேஜ் எப்படி கட் பண்ணுறது அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம ஒரு மீடியா லேயர் ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த மீடியா லேயர் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு எல்லாமே அதே ஆப்ஷனில் தான் கிடைக்கும். நமக்கு கட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து நமக்கு ஸ்க்ரீன் கூட ஃபிட் ஆகுறது, இல்லை பாதி ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகுறது, டாப் ஆஃப் த ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகுது, லெஃப்ட் சைட், ரைட் சைட் அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன். இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா அனிமேஷன் நம்மளால் பண்ண முடியாது. அதை ஃபிட் பண்ணிட்டோம்னா இன் அனிமேஷன் நமக்கு ஃபேட் ஆகி கிடைக்கிற மாதிரி, பாப் ஆகி கிடைக்கிற மாதிரி, ரைட்லேருந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி, அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிற மாதிரி, ஸ்கேல் அப் ஆகிற மாதிரி அந்த மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டைமிங்கும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஷார்ட்டாகவும் வச்சுக்க முடியும், லாங்காகவும் வச்சுக்க முடியும். அண்ட் ஓவரால் அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும், இல்லை பல்ஸ் மாதிரி ஆகிட்டே இருக்கும். இதையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அவுட் அனிமேஷனும் கிட்டத்தட்ட அதேமாதிரி தான். ஸ்லைட் ரைட்டில் நமக்கு அவுட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு க்ரோமாக்கி, இது நமக்கு வீடியோவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதை நான் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் கிராப்பிங் இது பிக்சார்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். கிராப் அவுட் பண்ணிக்க முடியும் நம்மளால். அண்ட் ஷேப் கிராப்பும் நம்மளால் பண்ணிக்க முடியும். சர்க்கிள் ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி. ஃபெதர் வந்து அதனோட ஹார்ட்னஸை நம்மளால் இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும் ஃபெதர் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்ஃபா பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு தெரியணும் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணோம். நம்ம அதிகமாக வச்சோம்னா இமேஜ் நமக்கு நிறையா பிரைட்டாக கிடைக்கும், லோவாக வச்சோம்னா ஃபேட் ஆகி கிடைக்கும். இதுதான் ஒப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் அண்டோ பண்ணிக்கிறேன், நமக்கு இமேஜ் தெரிய மாட்டேங்குது. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு கலர் ஃபில்டர் ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தது தான். பிளெண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்கண்ணா, இன் அனிமேஷனும் அவுட் அனிமேஷனும் எல்லாத்தையும் நன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு பிளெண்ட் ஆகி கிடைக்கும். மல்டிப்ளே, ஸ்க்ரீன், சாஃப்ட் லைட் அண்ட் ஹார்ட் லைட், டார்க் அண்ட் இந்த மாதிரி நமக்கு பிளெண்ட் ஆகி கிடைக்கும். நான் நார்மல்லே இப்போ வச்சுக்கிறேன்.
அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி பார்த்தது தான் கைஸ். நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்க இம்பார்ட்டண்டான டூல் இந்த அனிமேஷன் டூல்லாம். இது ரொம்பவே முக்கியம். இப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு அனிமேஷன் தேவைப்படுதுன்னா இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணிக்கலாம், இல்லை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த அனிமேஷன்லேருந்து இந்த அனிமேஷன் ப்ளே பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன்லேருந்து இங்கே வரும்போது நமக்கு ஜூம் இன் ஆகி கிடைக்குது. அதுவே நம்ம இங்கே ஒரு அனிமேஷன் கீ ப்ளஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குறைக்கும்போது நமக்கு இந்த அனிமேஷன்லேருந்து இங்கே வரும்போது கம்மியாகுது. அண்ட் அதே மாதிரி நான் இப்போ ஒரு இன்னொரு அனிமேஷன் கொடுத்துட்டு நான் ஒரு ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த அனிமேஷன்லேருந்து இங்கே வரும்போது நான் ரொட்டேட் ஆகிட்டு கிடைக்குது. அண்ட் இதுதான் கைஸ் அனிமேஷனோட யூசஸ். அண்ட் நீங்கள் இந்த சைடில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்த அனிமேஷனுக்கும் ப்ரீவியஸ் அனிமேஷனுக்கும் ஜம்ப் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த அனிமேஷன் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைனஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது ரொட்டேட் ஆகிட்டே போகும் இந்த இங்கே இருக்க அனிமேஷன் இல்லாததால். ஸோ அனிமேஷன் டூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி காட்டுறேன். டெக்ஸ்ட்லேயும் நம்மளால் அனிமேஷனை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது, நான் இங்கே ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணி ஜூம் பண்ணுறேன். அண்ட் இங்கே ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன். அண்ட் கடைசி அனிமேஷனில் நான் நேராகவே வச்சுறேங்க. இப்போ பாருங்கள் அந்த அனிமேஷனோட இது ஃபஸ்ட்டு ஜூம் இன் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு ரொட்டேட் ஆகுது. அண்ட் மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி வந்துடுது. அண்ட் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ காஷியன் பிளர் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிளர் எஃபெக்டில் கிடைக்குது. நார்மலாக இருக்குது, இங்கே இந்த எஃபெக்ட் கிட்ட போகும்போது பிளர் எஃபெக்டில் கிடைக்குது. அவ்வளோதாங்க இந்த எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். நமக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் இந்த ஆசஸ் ஸ்டோர் ஆப்ஷன் மூலமாக நிறைய எஃபெக்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளால் பெயிண்ட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இந்த மாதிரி லைன்ஸும் போட்டுக்க முடியும், ஏரோ மார்க்ஸ் போட்டுக்க முடியும், அண்ட் இன்ட் போட்டுக்க முடியும். ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் ட்ரா பண்ண முடியும். சர்க்கிள் ஷேப்லேயும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். அண்ட் கலரையும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் நம்மளால் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டுக்கும் இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், ஆல்ஃபா, ரொட்டேட், பிளெண்டிங் எல்லாமே இருக்குது கைஸ். இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் விட்டுக்க முடியும். அண்ட் நிறையா லைன் பை லைனாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது லைனையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அவுட்லைன் நம்மளால் போட்டுக்க முடியும். நான் ஒயிட் கலரில் போடுறேன். அண்ட் ஷேடோஸும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். க்ளோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் ஒன்று கொஞ்சம் க்ளோவாக கிடைக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் கலரும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அப்ளை டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு நிறைய டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் போலவே எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் அப்ளை ஆகிக்கும். அதுதான் அப்ளை டு ஆல். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் மட்டுமே ஆட் பண்ணிக்கிறதால இங்கே இந்த ஆப்ஷன் காட்டல. அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான். இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் எல்லா டூல்ஸையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா டூல்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ஆடியோ மட்டும் எடிட் பண்ணி காட்டுறேன். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ எனக்கு இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்க கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கிட்ட வர வரைக்கும் டைம்லைனை ட்ராக் பண்ணிவிட்டு அண்ட் மறுபடியும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் போர்ஷனை கட் பண்ணிடுங்க. அண்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். அண்ட் ஆடியோஸ்க்கு இருக்க டூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரீவர்ப் ஆல்ரெடி பார்த்த டூல் தான். அண்ட் ஆடியோ என்வலப் நம்ம ஆல்ரெடி பார்த்த டூல் தான். அண்ட் இது நம்ம ஈக்குவலைசர் இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் ரீவர்பும் பார்த்தது தான். எக்கோஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வாய்ஸ் சேஞ்சர் ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் டக்கிங்னு இருக்க ஆப்ஷன் நம்ம பேசும்போது இருக்க நாய்ஸஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் லூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஆடியோவே அகைன் இந்த ஆடியோ மறுபடியும் ப்ளே ஆகும். லூப் டு எண்டுன்னு கொடுத்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அதே ஆடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் டூல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவ்வளோதான். கைன்மாஸ்டரில் இருக்க டூல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லை இந்த மாதிரியான வீடியோஸ் எடிட்டிங் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் எல்லா எடிட்டும் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸை சேவ் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபஸ்ட் இங்கே ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். 360 பிக்சல், 480, 550, 720, 1080, HD அந்த மாதிரி நம்மளால் பிக்சல்ஸை நம்மளால் ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரேம் ரேட்ஸும் நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். 30 FPS நான் வச்சுருக்கேன். அண்ட் பிட் ரேட்டையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹை கிராஃபிக்
நமக்கு ஹை ரெசல்யூஷனில் வேணும், ஹை குவாலிட்டியில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கேலை ஹையில் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு லோவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லோவில் வச்சுக்கலாம். நான் ஹையில் வச்சு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அண்ட் இது எக்ஸ்போர்ட் ஆனவுடனே உங்கள் கேலரிக்கு டேரெக்டாக சேவ் ஆகிடும் கைஸ். நான் கேன்சல் கொடுத்துருக்குறேன். இப்படி தான் கைஸ் நம்ம எடிட் பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் எடிட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இல்லை கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த கைன்மாஸ்டர் பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு முழுமையான எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எடிட்டிங் பற்றி ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டெய்லி ஈவினிங் 4 o'clock நம்ம சேனலில் புது வீடியோ ஷெட்யூல் ஆகும். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.